ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா யூஎஸ்டி ஜேபிஒய் சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுற ட்ரை பண்ணுறேன். நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பர்டிகுலர் சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்தால் இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி 2 தடவை டேப் ஆகிடுச்சு. நம்ம பார்க்க போகிறது 3வது டேப் தான். ஸோ வந்து அதை நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து ஜோன் வந்து பிக் பண்ணுறோம். பிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ட்ரிக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கலாம், ஏன் வந்து மறுபடியும் ஒரு டேப் ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா இதில் ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி வந்துருச்சு. ஸோ வந்து லிக்விடிட்டி கலெக்ட் ஆகாமல் இருக்கிறதுனால தான் இது மறுபடியும் வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே வந்து புறப்படுது, சரிங்களா? கிட்டத்தட்ட இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் மாதிரி தான். ஏன்னா வந்து மேலே வந்து ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ணி இன்னொன்று வைலேட் ஆகிடுச்சு. பட் பாடி க்ளோஸ் இல்லை, அதனால் பிஓஎஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இது வந்து கன்சிடரிங் டு அதர் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் தான். ஸோ இதில் வந்து மார்க்கெட் வந்து பிக் பண்ணுறதுக்கு வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு கவுண்டர் ட்ரெண்டு, சரிங்களா? ஏன்னா வந்து மேஜர் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டிலேயே ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இதுதான் டவுன் தான், நமக்கு செல்லிங் தான் வந்து மேஜர், சரிங்களா? ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது செல்லிங்கு. இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட், ஒரு சின்ன ட்ரெண்டை வந்து நம்ம பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? மார்க்கெட் வந்து எடுத்தோன்னே மார்க்கெட் நீட்டாக வந்து மேலே போக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு வேளை எனக்கு சிஹெச் வந்து வேணும் அப்படின்னா டைம் ஃப்ரேமை லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நீட்டாக தெரியும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு சிஹெச் வந்து நீட்டாக வந்து மார்க்கெட் இந்த இடத்துல கொடுத்துருக்கு, சரிங்களா? ஸோ சிஹெச் மார்க்கெட் வந்து கொடுத்த அடுத்த நிமிஷம் பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன ஒரு விஷயம் பார்ப்போம் அப்படின்னா அடுத்த ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம மார்க் பண்ணுவோம். அடுத்த ஆர்டர் பிளாக் எதுன்னா இதுதான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து என்ட்ரி எடுக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஏசியன் லோவும் இருக்கிறதுனால கொஞ்சம் டேஞ்சர் லெவல் இருக்குது. ஸோ வந்து எஸ்எல் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு நீங்கள் டார்கெட் வந்து இது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், சரிங்களா? 1:2 அப்படின்றது இங்கே வச்சோம்னா அதிகமாகும். பட் நம்ம இங்கே எஸ்எல்க்கு கொஞ்சம் சேஃபாக வைக்கிறதுனால 1:3 அந்த மாதிரி வந்து ரேஞ்ச் போகுது. பட் வந்து இங்கேயே நம்ம தாராளமாக வைக்கலாம், அடிக்கலை. பட் ஸ்டில் ஒரு சேஃப்டிக்காக நம்ம வைக்கிறோம், சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலே கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் நமக்கு வந்து இது போதும், சரிங்களா? போதுமான அளவு நிறுத்திக்கலாம். அப்படி நீங்கள் வந்து பிரேக் ஈவன் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக விட்டுருந்தா கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் மார்க்கெட்டை, சரிங்களா? ஓகேங்க, இதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். என்றைக்குமே வந்து ஒரு டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ணிங்க. 1:3 அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 1:3 மட்டுமே எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய ட்ரேடு ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், சரிங்களா? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கொடுக்குற எல்லா சார்ட்ஸும் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டிபி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து அதிகமாக நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க மட்டும்தான் உங்களுடைய மைண்ட் வந்து பழகும். ஓகே, இதில் வந்து ஒரு ஹோப் இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆகணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 1:3 வந்து எல்லோரும் நிறுத்திக்கங்க, சரிங்களா? 1:3 ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு நியர்பை 1:3 அப்படின்றது ரீசன்ட் ஸ்விங் ஹை, சரிங்களா? இவ்வளோ தான் வரும் 1:3 அப்படின்றது. பட் நம்ம மனசுக்கு வந்து இது போதும் அப்படின்றப்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகணும். எடுத்தோன்னே வந்து ஹையஸ்ட் டிபியில் வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நானே சார்ட் கொடுத்தாலும் 1:3 மட்டுமே மெயின்டைன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகேங்க, இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட வந்து
கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இருங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.